நன்றி ஃபாத்திமா ரீசா. அஸ்ஸலாமு அலைக்கும் நேர்களே. இன்றைய புனித ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாள் தொழுகை மற்றும் ஹுத்பா என்பன கம்பஹா மாவட்டம் பியகம தேர்தல் தொகுதியிலே அமைய பெற்றிருக்கின்ற கிருபத்கொட பகுதியிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் அண்மையிலே அமைய பெற்றிருக்கின்ற மாக்குல ஃபாத்திமா கார்டன் மஸ்ஜிது நூருல் ஜாமியா பள்ளிவாசலில் இருந்து இன்றைய நேரடி ஹஜ் பெருநாள் தொழுகை மற்றும் குத்பா என்பன நேரடியாக இடம்பெற இருக்கின்றன. இந்த பள்ளிவாசலை பொறுத்தவரையிலே கம்பஹா மாவட்டத்தின் பியகம தேர்தல் தொகுதியில் கிருபத்கொட பகுதியிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் அண்மையிலே இருக்கின்ற இந்த பள்ளிவாசல் மிக முக்கியமாக சுமார் 450 முஸ்லிம் குடும்பங்கள் வரை இந்த பகுதியை சூழ்ந்து வாழ்கின்ற ஒரு பள்ளிவாசல் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சூழ சிங்கள சகோதர இத்தவர்கள் இந்த பள்ளிவாசலை சூழ இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நேரடியாக தக்பீருக்காக செல்கின்றோம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله وبحمده بكرة واصيلا لا إله إلا الله ولا نعبد إلا إياه مخلصين له الدين ولو كره الكافرون لا إله إلا الله وحده وصدق وعدا ونصر عبدا وعز جندا وهزم الأحزاب وحدا لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله وبحمده بكرة واصيلا لا إله إلا الله ولا نعبد إلا إياه مخلصين له الدين ولو كره الكافرون لا إله إلا الله وحده وصدق وعده ونصر عبدا وعز جندا وهزم الأحزاب وحدا لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله وبحمده بكرة واصيلا
لا إله إلا الله ولا نعبد إلا إياه مخلصين له الدين ولو كره الكافرون لا إله إلا الله وحده وصدق وعده ونصر عبده وأعز جنده وهزم الأحزاب وحده لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله وبحمده بكرة وأصيلا لا إله إلا الله ولا نعبد إلا إياه مخلصين له الدين ولو كره الكافرون لا إله إلا الله وحده وصدق وعده ونصر عبده وعز جنده وهزم الأحزاب وحده لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. ஆம் நேர்களே, இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனம் முஸ்லிம் சேவை ஒவ்வொரு வருடமும் நாட்டின் நாலாபுறங்களிலும் இருக்கின்ற பள்ளிவாசல்களை தெரிவு செய்து இங்கிருந்து ஹஜ் பெருநாள் தொழுகை மற்றும் ஹுத்பா என்பவற்றை வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அந்த வகையிலே தான் இன்றைய இந்த ஹஜ் பெருநாள் தியாகங்கள் நிறைந்த ஹஜ் பெருநாள் தொழுகை மற்றும் என்பன கம்பஹா மாவட்டம் பியகம தேர்தல் தொகுதியிலே கிருபத்கொடையிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் அண்மையிலே அமைய பெற்றிருக்கின்ற மாக்குள ஃபாத்திமா கார்டன் மஸ்ஜிது நூருல் ஜாமியா ஜும்மா பள்ளிவாசலில் இருந்து நேர்முகமாக அஞ்சல் செய்யப்படுகின்றது. இந்த பள்ளிவாசலில் இருந்து இன்று தொழுகை நடாத்துவதற்காக அஷை ரஷீத் லுக்மானி அவர்களும் அதே போன்று ஹுத்பா நிகழ்த்துவதற்காக அஷேக் ஆலிப் ரஷீதி அவர்களும் தயாராக இருக்கின்றார்கள். நாம் இந்த வேளையிலே தொழுகை ஹுத்பா மற்றும் துஆவிற்காக இணைகின்றோம். சஃபோல சரியான முறையில் பூர்த்தியாகி கொள்ளுங்க. ஒரு சஃபை பூர்த்தியாகிட்டு அடுத்தடுத்த சஃபோல பூர்த்தியாகி ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் உயர்தரமான கண்ணியமான ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜி பெருநாளுடைய தொழுகைக்காக வேண்டி நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அதாவது ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜி பெருநாளுடைய தொழுகை 2 ரகாத்துகள். அதனுடைய நியத்து ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜி பெருநாளுடைய சுன்னத்தான 2 ரகாத்துகளையும் கிப்லா முன்னோக்கி மஅமூமாக அல்லாஹுக்காக தொழுகிறேன் என்ற நியத்தை வச்சு கொள்ளுங்க. முதலாவது ரக்காத்துல இஹ்ராமுடைய தக்பீர் இல்லாம 7 தக்பீர்கள் சொல்லப்படும். ஒவ்வொரு தக்பீர்களுக்கு பின்னாலும் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலிய்யில் அஸீம் என்ற அந்த 3ஆம் கலிமா ஓதிக்கொள்ளுங்க. அதே போல 2வது ரக்காத்துல முதலாவது ரக்காத்துடைய அந்த 2வது சுஜூதிலிருந்து எழும்பக்கூடிய அந்த தக்பீர் இல்லாம 5 தக்பீர்கள் சொல்லப்படும். அந்த ஒவ்வொரு தக்பீருக்கு பின்னாலேயும் சுப்ஹான கலிமா ஓதிக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். الله أكبر. سبحان الله الحمد لله لا إله إلا الله الله أكبر ولا حول ولا قوة الله أكبر. سبحان الله أكبر. سبحان الله
الله أكبر. سبحان الله. الله أكبر. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي يخرج المرعى فجعله غثاء نحوا سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. سبحان ربي الأعلى وبحمده سبحان ربي الأعلى سبحان ربي الأعلى. الله أكبر. الله أكبر. سبحان ربي الأعلى وبحمده سبحان ربي الأعلى سبحان ربي الأعلى. الله أكبر. الله أكبر. سبحان الله. الله أكبر. سبحان الله. الله أكبر. سبحان الله والحمد لله ولا إله إلا الله الله أكبر. الله أكبر. سبحان الله الله أكبر. بسم الله الرحمن الرحيم.
الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. سبحان ربي الأعلى سبحان ربي الأعلى سبحان ربي الأعلى. الله أكبر. الله أكبر. سبحان ربي الأعلى سبحان ربي الأعلى سبحان ربي الأعلى. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام علينا وعلى الناس الصالحين. أشهد أن لا إله إلا الله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل محمد. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. الله أكبر. الله أكبر. الله أكبر. لا إله إلا الله والله أكبر. الله أكبر ولله الحمد.
الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله وبحمده بكرة وأصيلا لا إله إلا الله ولا نعبد إلا إياه مخلصين له الدين ولو كره الكافرون لا إله إلا الله وحده وصدق وعدا ونصر عبدا وعز جنده وهزم الأحزاب وحدا لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر 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 الله أكبر. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه تنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم. لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم كذلك سخرها لكم لتكبروا الله على ما هداكم وبشر المحسنين. صدق الله المولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم ما عمل ابن آدم من عمل يوم النحر أحب إلى الله إلى آخر الحديث أو كما قال صلى الله عليه وآله وسلم. صدق رسول الله صلى الله عليه وآله وسلم. அன்பான கணவான்களே சகோதரர்களே, அல்லாஹ் முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து இரசித்து போஷித்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் நாயகன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸ ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு. அவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் என் உயிரிலும் மேலான ஹஸ்ரத் முஹம்மதே முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அணுகும் பிஷஹாத் எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத் நாள் வரை பிறக்க இருக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. புனிதமான கண்ணியம் பொருந்தின நல்ல நாள்ல வீட்டிற்கக்கூடிய இஸ்லாமிய கணவான்களே, சகோதரர்களே, தாய்மார்களே,
ரப்புல் இஸ்ஸா ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு எந்த விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடந்தால் இம்மையிலேயும் மறுமையிலேயும் நிம்மதி சந்தோஷம் வெற்றி என்று சொன்னார்களோ அப்படியான விடயங்களை இயலுமான அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும் எந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி வாழ்ந்தால் நிம்மதி சந்தோஷம் ராஹத் என்று சொன்னாங்களோ அப்படியான விடயங்களை முற்றும் முழுதாக அடியோடு தவிர்ந்து ஒதுங்கி வாழுமாறு அடியேனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்த். எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் எல்லா நேரங்கள்லையும் எல்லா இடங்கள்லையும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து கொள்ளுவோம் இன்ஷா அல்லாஹ். அன்பான கணவான்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நேர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு முக்கியமான ஒரு நாளை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். பெருநாளுடைய தினம் முஸ்லிம்களுக்கு வருடத்தில 2 சந்தோஷகரமான பெருநாளுடைய தினங்கள். ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள், 2வது ஈதுல் அக்பர் ஹஜ்ஜு பெருநாள். அந்த ஹஜ்ஜு பெருநாள சந்தோஷகரமாக குடும்பங்களாக நாம் எல்லோரும் பள்ளியில ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அன்பான கணவான்களே, சகோதரர்களே, இந்த ஈதுல் அல்ஹாவை பற்றி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இன்ன அஅலமல் அய்யாம் இன்தல்லாஹி தபாரக வ தஆலா யௌமுன் நஹர் ثم யௌமுல் கர். அபூ தாவூத் ஷரீஃப்ல பதிவாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாம் இருக்கக்கூடிய இன்றைய நாள் நாளை மறுநாள் ஐயாமு தஸ்ரீக்குடைய இந்த நாட்கள் அல்லாஹ்விடத்தில மிகவும் பரக்கத் பொருந்தின மகத்துவமான கண்ணியமான நாட்கள் என்றதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான கணவான்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஏன் அல்லாஹ் இந்த ஈதுல் அல்ஹாவுடைய பெருநாள் தினத்தை இவ்வளோ கண்ணியப்படுத்தணும், இவ்வளோ சங்கைப்படுத்தணும், இவ்வளோ மகிமைப்படுத்தணும்? இதனுடைய யதார்த்தம் என்னென்றால், அன்பு நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் செய்த, அவர்களுடைய குடும்பம் பிள்ளைகள் என்று முழு குடும்பமும் செஞ்ச அந்த தியாகத்தை ஞாபகம் ஊட்டுவது தான் இந்த ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜு பெருநாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால தான் அது எங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. அன்பான கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், வஸ்குரு ஃபில் கிதாபி இப்ராஹீம் இன்னஹு கான சித்தீகன் நபிய்யா. அல்லாஹ் குர்ஆன் அழகாக சொல்கின்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்க ஞாபகம் செஞ்சு கொள்ளுங்கள். அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்றான், இன்னஹு கான சித்தீகன் நபிய்யா. ஏன் நீங்க ஞாபகம் செய்யணும்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி, அடுத்தது உண்மையான ஒரு நபி, உண்மையாளர் என்றதாக சொன்னான் அல்லாஹ். அன்பான கணவான்களே, சகோதரர்களே, இதனால தான் உலமாக்கள் சொல்கின்றார்கள், அவர்கள் உண்மைப்படுத்தினதனுடைய யதார்த்தம், அவர்கள் உண்மைப்படுத்தினதுடைய காரணம் என்னென்றால், அவர்கள் நீண்ட நாட்களுக்கு பின்னால நீண்ட சம்பவம் சுருக்கமாக சொல்கின்றேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கனவு காணுகின்றார். அந்த கனவையும் அல்லாஹ் குர்ஆன்ல அழகாக சொல்கின்றான், இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மகன்கிட்ட கேட்கிறாங்க, ஏ மகனே, யா புனை, என் அருமை மகனே, என் நேசத்துக்குரிய மகனே என்று அழைச்சிட்டு, நான் இவ்வாறு ஒரு கனவு கண்டேன், நான் உங்களை அறுத்து பலியிடுமாறு, நான் உங்களை குர்பான் செய்யுமாறு ஒரு கனவு கண்டேன் என்றதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட சொல்கிறார்கள். அவர்கள் ஒரு மறுப்பும் தெரிவிக்கல்ல. குடும்ப வளர்ப்புடைய அந்த பின்னணி, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், அல்லாஹ் எனக்கு ஏவினான் என்றதை சொல்லிட்டு சொன்னார்கள். அவர்களுடைய பிள்ளை சொன்னார்கள், யா அபதி இஃப்அல் மா துமர் சதஜுதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். ஏ வாப்பா, என் அருமை தந்தையே,
நீங்க அல்லாஹ் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டானோ, என்னத்தை உங்களுக்கு ஏவினானோ நீங்க அதை செய்யுங்கள். நீங்கள் அதை புறக்கணித்தால் அல்லாஹ்விடத்தில் நீங்க உண்மையாளர்களாக இருக்க மாட்டீர்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு, அல்லாஹ்வுடைய ஏவலுக்கு நீங்க மாறு செஞ்ச அந்த கூட்டத்தில் ஆகிவிடுவீர்கள் என்றத அந்த மகன் சொன்னான். அன்பார்ந்த கணவான்களே, சகோதரர்களே, அதுக்கு பின்னால மகனை கூட்டிட்டு போறார்கள். மகனை மலை அடிவாரத்துக்கு கூட்டி கொண்டு போகிறார்கள். கூட்டி கொண்டு போய் அந்த மகனுடைய உபதேசம், மகன் செல்கின்றார்கள். என்னை அறுக்கக்கூடிய நேரத்துல என் முகத்தை நீங்க பார்த்து அறுக்கவானம். அந்த நேரத்துல உங்களுக்கு என் மீதுள்ள அந்த பாசம் நிறைந்ததுனால நீங்க அப்படியே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நீங்க மாற்றம் செஞ்சு விடுவீர்கள். அதனால நீங்க என்ன முகம் குப்பராக போட்டு அருங்கள், கத்தியை நன்றாக தீட்டிக் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல செல்கின்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கத் சத்தக்த ருயா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கனவை உண்மைப்படுத்தினார்கள். உண்மைப்படுத்தினதுக்கு பின்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், நீங்க அறுக்கவானம், அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு ஆட்டை இறக்குகின்றான். இதுதான் கண்ணியமானவர்களே, இதுதான் உல்ஹிய்யாவுடைய பின்னணி. இதுக்கு பின்னாலதான் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த தியாகம் தான் இந்த உல்ஹிய்யா. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல இன்னும் ஒரு இடத்துல சொல்கின்றான், ஐயாமின் மஅலூமாத், அறியப்பட்ட சில 10 தினங்கள், 10 தினங்களுடைய கடைசி நாள் நான் நீங்களும் இருக்கின்றோம். அதே இன்னும் ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொல்கின்றான், ஐயாமின் மஅதூதாத் என்றதாக அல்லாஹ் சொல்கின்றான். எண்ணப்பட்ட சில தினங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் தஃப்சீருடைய முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகின்றார்கள், அது இந்த ஐயாம், அதாவது ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜு பெருநாளுடைய தினமும் அதற்கு அடுத்ததாக உள்ள ஐயாமு தஷ்ரீக்குடைய இந்த தினங்களும் தான் ஐயாமி மஅதூதாத், எண்ணப்பட்ட சில தினங்கள் என்றதாக. அதாவது ஹிஜ்ரி 11, இன்றைய நாள் ஹிஜ்ரி 10, 12, 11, 12, 13 இந்த தினங்களில் நீங்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்கள், அல்லாஹ்வை நீங்கள் திக்ர்ல ஈடுபடுங்கள். இந்த நாள்ல செய்யக்கூடிய அமல்கள் ஒன்றுதான் உல்ஹிய்யா. அதே போல அல்லாஹ்வுக்கு நீங்கள் மாற்றம் செய்யாத முறையில் சந்தோஷமாக நீங்கள் இருங்கள், உங்களோட குடும்பங்களோடு நீங்கள் ஒன்றாக இருங்கள் என்றதனை தான் தஃப்சீருடைய உலமாக்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். அன்பான கணவான்களே, சகோதரர்களே, சந்தோஷம் என்று சொல்லக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுக்கு முரணான முறையில நடக்கிறதல்ல சந்தோஷம், அல்லாஹ்வுக்கு மாற்றமான முறையில நடக்கிறதல்ல சந்தோஷம். அல்லாஹ் என்னத்தை எங்களுக்கு எதன் மூலம் காட்டியிருக்கின்றானோ, குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு எதை சொல்லுகின்றதோ அதுதான் சந்தோஷம். பாதையோரங்கள்ல அந்நிய கலாச்சாரத்தை போல நாங்களும் கொண்டாடுறதல்ல. நாங்க குடும்பங்களாக ஒன்று சேர்ந்து, நாங்க மனைவியுடைய குடும்பத்தோட, தந்தையருடைய குடும்பத்தோட, அதே போல தந்தை மரணத்திருந்தால் தந்தையருடைய உறவினர்களை தேடி, அவர்களுடைய நண்பர்களை தேடி நாங்க அவர்களோடு பேசி அவர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யறதுதான் சந்தோஷம் என்றதாக சொன்னார்கள். அதே போல இந்திய தினங்கள்ல நாங்க உல்ஹிய்யாவுடைய அமல்ல ஈடுபடக்கூடிய நாங்கள் இமாம் ஜமாத்துகளை நாங்க பேணி நடந்து கொள்றது இந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள்ல நாங்க உல்ஹிய்யாவுடைய ஆக சிறந்த அமல் தான். ஆனால் உல்ஹிய்யாவுடைய அமலை ஈடுபடுறதுனால எங்களுக்கு நேரத்தோட வந்து இமாம் ஜமாத்தோட தொலை ஏலா என்ற ஒரு காரணத்தை மட்டும் சொல்லி இமாம் ஜமாத்துகளை நாங்கள் மிஸ் பண்ணாமல் நேர காலத்தோட வந்து நாங்கள் எங்களோட வேலைகளை முடித்து விட்டு பாங்கு சொன்னவுடன் நாங்கள் வந்து தொழுகிறது. நாங்கள் 9 நோன்புகளை நாங்கள் நோற்றவர்களும் இருக்குகின்றோம். நேற்று அரஃபாவுடைய நோன்பை நோற்றவர்கள் இருக்குகின்றோம். அந்த நோன்புடைய பிரதிபலிப்பாக இன்றைய நாள் எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அடுத்ததாக இந்த ஐயாமுல், அதாவது ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜு பெருநாளுடைய தினத்துல நாங்க மாத்திரம் சந்தோஷமாக இருக்கிறதல்ல, நாங்க மாத்திரம் உண்டு குடிச்சு எங்கட குடும்பத்தோட மாட்டும் சிரிச்சு கொண்டிருக்கிறதல்ல, அடுத்த மக்களோட நாங்க சந்தோஷமாக இருக்கிறது, அடுத்த மக்களையும் நாங்கள் சந்தோஷப்படுத்தி பார்க்கிறது, இது ஆக பெரிய அமல். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்கப்பட்டது, எந்த அமல் சிறந்தது என்றதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துறது. எவ்வாறு அடுத்த மக்களை சந்தோஷப்படுத்துறது?
கண்ணியமானவர்களே, நாங்க தின்னக்கூடிய எங்களுடைய சாப்பாட்டில் ஒரு பகுதியை நாங்கள் எங்கட பிள்ளைகளுக்கு நாங்கள் பெருநாள் தினத்துல சந்தோஷமாக சல்லி பணங்களை நாங்கள் கொடுக்கிறோம். ஏழை மக்கள், ஏழை அவர்கள், அதே போல எங்கட குடும்பத்தினர்கள் எத்தனையோ மக்கள் கஷ்டமாக இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் தேடி, அவர்களை நாங்கள் அனுசரித்து, அவர்களுடைய தேவையை நாங்கள் நிறைவேற்றுறது. அல்லாஹ் குர்ஆன்ல மிக அழகாக சொல்கின்றான், யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன். கேட்கப்பட்டது, கொடுக்கக்கூடியவர்களுக்கு யாரு, எந்த இடத்துல யாருக்கு கொடுக்கணும்? குல் மா அன்ஃபக்தும் மின் கைரின் ஃபலில் வாலிதைனி வல் அக்ரபீன் வல் யதாமா வல் மசாகின் வப்னஸ் ஸபீல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாங்க இன்றைக்கு எங்கட சமூகத்தில் அதிகமான மக்களை நாங்கள் பார்க்குகின்றோம். யார் யாருக்கோ எங்கெல்லாம் போய் கொடுக்குகிறார்கள். கண்ணியமானவர்களே, எங்க பெத்து வளர்த்தால் ஆக்கின எங்க பெற்றோர்களுடைய நிலைமைகளை நாங்கள் யோசிக்கிறதில்லை. எங்களுடைய குடும்பத்தார்களை நாங்கள் பார்க்கிறதில்லை. நாங்கள் அடுத்தவர்களை கொடுக்கத்தான் வேண்டும். ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், முதலாவது நீங்க உங்களோட குடும்பத்தினர்களை நீங்க முன்னுரிமை கொடுங்கள். குடும்பத்தினர்களை நீங்கள் செலவு செய்யுங்கள். குடும்பத்தார்களுக்கு நீங்கள் பாருங்கள். பெருநாளுடைய தினத்துக்கு மாத்திரம் போய் தாய் தந்தை அவர்களை முசாஃபஹா செஞ்சு அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவாரதல்ல. நாங்கள் அவர்களை அனுசரிக்கணும். அவர்களோட நின்று இன்றைய நாள்ல நாங்கள் எங்களுடைய எல்லா எல்லா போஸ்டுகளை நாங்கள் தூக்கி எறிஞ்சிட்டு நான் ஒரு மகனாக போய் எங்கட உம்மாட வாப்பட முன்னுக்கு போய் நாங்க அவர்களோட சேர்ந்து முசாஃபஹா செய்யணும். அவர்களோடு இன்று கலந்துரையாடணும். கண்ணியமானவர்களே, எங்களோட இரத்த உறவுகளை நாங்கள் சேர்ந்து நடக்கணும். எத்தனையோ மக்கள் சின்ன பிரச்சனைகளுக்காக எத்தனையோ காலங்கள் கண்ணியமானவர்களே குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். இரத்த உறவுகளை துண்டித்து நடக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய ஆயுள் அதிகரிக்கணுமா, நீங்க குடும்பத்தோடு சேர்ந்து நடங்கள். உங்களை துண்டித்து நடக்கிறார்களா, நீங்கள் போகிறீர்கள், ஆனாலும் உங்களை அவர்கள் துண்டிக்கிறார்களா, நீங்கள் போங்கள். கண்ணியமானவர்களே, சலாத்துக்கு முந்திக் கொள்ளுங்கள். நாங்க சில்லறை பிரச்சனைகளா நாங்கள் எல்லாத்தையும் முட்டுடுவோம். அரஃபாவுடைய நோன்புடைய சிறப்பை என்ன சொன்னார்கள்? 2 வருடத்தினுடைய பாவத்தை மன்னிக்குகின்றான். 2 வருடத்துடைய பாவத்தை மன்னித்தவர்களாக நாங்கள் இருக்கிறோம். பெரிய பெரிய குற்றங்கள் செய்யவில்லை. மனிதனின் அடிப்படையில் சில தவறுகள் செஞ்சிருப்போம். எல்லாத்தையும் விட்டுடுவோம். உள்ளத்தால போய் தவறுகள் இடத்துல நாங்க மன்னிப்பு கேட்போம். யாரெல்லாம் எங்களை பத்தி குறை பேசிக்கிறார்களோ ஆள் மனதில உறுதியாக நினைப்போம். என்ன பத்தி யாரு குறை பேசினாலும், என்ன பத்தி யாரு புறம் பேசினாலும் நான் அவர்களை மனப்பூர்வமாக நான் மன்னிக்கிறேன் என்ற அந்த தைரியத்துக்கு வாங்கள். நேரடியாக பேசி மன்னிப்பு கேட்கணும். அப்படி இல்லை என்றால் நாங்க தொலைபேசி மூலமாவது போய் அவர்களை மன்னிப்பு கேட்கிறது, அவர்களுடைய மன்னிப்புக்குள்ளானவர்களாக நாங்க ஆகிறது. கொடுக்கக்கூடிய உல்ஹியா ஏற்றுக்கொள்ளப்படணுமா, செஞ்ச அமல் இபாதத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படணுமா? கண்ணியமானவர்களே, குடும்ப உறவை நாங்கள் சேர்ந்து நடக்கணும். அதே போலதான் ஊருக்குள்ள வெற்றி வரணுமா, ஊர்ல வெற்றி வரணும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள். யதுல்லாஹி மஅல் ஜமாஅ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஊருக்குள்ள ஒற்றுமை வேண்டுமா, நாங்கள் எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லாமல் ஒற்றுமையாக சமாதானமாக நின்றோம் என்றால் அல்லாஹ்வுடைய வெற்றி, அல்லாஹ்வுடைய பரக்கத் இந்த ஊருக்கு இறங்கும் என்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அன்பார்ந்த கணவான்களே, சகோதரர்களே, அடுத்ததாக நாங்க இந்த தினத்துல செய்யக்கூடிய ஆக பிரதானமான ஒரு அமல் தான் இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். நீங்கள் தொழுங்கள், தொழுது விட்டு அதுக்கு பின்னால் உங்களுடைய பிராணிகளை அருங்கள். நாங்கள் தொழுதை விட்டு எங்களுடைய குடும்பங்களுக்கு நாங்க போயிட்டு அதுக்கு பின்னால உல்ஹியாவுடைய அமலை நாங்கள் நிறைவேற்ற இருக்கின்றோம். உல்ஹியாவுடைய அமலை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் நாங்க யாருக்கும் அவர்கள் தூர பிரதேசங்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாங்கள் அறுக்கிறதே காட்டணும் என்றதற்காக வேண்டி நாங்கள் சோசியல் மீடியாக்கள்லையோ அல்லது வாட்ஸ்அப்லையோ நாங்க ஒருத்தருக்கும் ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதனுடைய அமல்
அதத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்களோட ஹஜ்ஜா உம்ராவா எல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கணும். அதனுடைய முழுமையான கூலி இஹ்லாஸோடு நாங்க செய்யணும் அன்பார்ந்தவர்களே. அதனால உத்ஹியா கொடுக்கக்கூடியவர்கள் அந்த அறுக்கக்கூடிய அந்த பிராணியுடைய அந்த கண்ணுக்கு முன்னால நாங்க போயிட்டு பார்க்கிறது. அதனால நாங்க பல்லின மக்களோடு நாங்க சேர்ந்து வாழக்கூடிய நாங்கள் முறையான முறையில நாங்க நாட்டு சட்டங்களையும் பின்பற்றி, அதனால நாங்க அதை முறையாக நாங்க பின்பற்றது. நாட்டு சட்டம் குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு என்ன சொல்லிருக்கின்றதோ அதன் பிரகாரம் நாங்கள் எங்களோட அந்த உத்ஹியாவை நாங்க நிறைவேற்றுறது. அதே போல நாங்க அதாவது பார்சலை நாங்கள் பங்கிடக்கூடிய நேரத்தில் நாங்கள் எங்களுக்கு முஹப்பத்தானவர்களை மாத்திர நாங்க எடுக்கிறது இல்ல, அதுல ஒரு பகுதி நாங்கள் எங்களுக்கும் எடுத்துக்கொள்ளணும். அதே போல இன்னும் ஒரு பகுதியை எங்களோட குடும்பத்துக்கு நாங்கள் கொடுத்து விட்டு ஏழை எளியவர்களுக்கு நாங்க கொடுக்கிறது. அதே நாங்க யாருக்கு கஷ்டமாக இருக்கின்றதோ உத்ஹியாவுடைய நோக்கம் அனைவரும் வயிறார தின்னோனும் என்றேதான் உத்ஹியாவுடைய நோக்கம். அதனால நாங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அந்த குர்பானுடைய அந்த இறைச்சியை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கிறது. அதே போல இன்றையிலிருந்து பெருநாள் ஹுத்பா முடிந்ததிலிருந்து ஐயாமு தஷ்ரீக் 11, 12, 13 இந்த தினங்கள்ல 13 வருகின்ற செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமை அசருக்கு முன்னால அந்த குர்பானுடைய அமலை நாங்கள் நிறைவேற்றுறது. அதனால இந்த செவ்வாய்க்கிழமை வருகின்ற செவ்வாய்க்கிழமை அந்நிய மதத்தவர்களுடைய மிகவும் பிரதானமான ஒரு தினமாக இருக்கிறதுனால அந்த தினத்துல நாங்க எங்கட மாமிசங்களை அறுக்காம அதுக்கு முன்னால் உள்ள தினங்கள்ல நாங்கள் அவைகளை அறுத்து நாங்க அல்லாஹுக்காக வேண்டி இந்த அமல் இபாதத்தை செய்யக்கூடிய நல்லோர்கள் கூட்டத்துல எல்லாம் வல்ல அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. அதே போல நாங்க அதே போல ஏழை எளியவர்களுக்கு அதே போல கஷ்டவாளிகளை அனைவருடைய கண்களையும் துடைக்கக்கூடியவர்களாக நாங்க மாறுறது. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. எங்களை பெற்று வளர்த்தாலாக்கி எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் யா ரஹ்மான், யாரையெல்லாம் மக்பரால கபரடியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கபர்களை சொர்க்கத்துடைய பூஞ்சோலையில் ஒரு பூஞ்சோலையாக ஆக்கிடியா அல்லாஹ். யா அல்லாஹ் யா ரஹ்மான், எங்களுக்கு கற்றுத்தந்த ஓதி தந்த எங்களுடைய உஸ்தாத்மார்கள் ஆசான்மார்கள் அனைவரையும் நீ கபூல் செஞ்சு கொள்ளியா அல்லாஹ். யாழ இலங்கை வாழ் முஸ்லீம்கள் அனைவரையும் நீ கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். அனைவர்களுடைய தப்பு தவறுகள் குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னித்திரியா அல்லாஹ். யாரெல்லாம் யா அல்லாஹ் வைத்திய சாலையில இந்திய தினத்தில கவலையோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய கவலைகளை போக்கி தீராத நோய்களை நீ குணப்படுத்தியா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فإنه لا يضر الله إلا نفسه. أما بعد، فيا عباد الله إني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. وقد قال الله سبحانه وتعالى في محكمه تنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله العظيم. بارك الله لنا ولكم بالقرآن الحكيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وقال نبينا صلى الله عليه وسلم ارحم أمتي بأمتي أبو بكر واشدهم في أمر الله
عمر وأصدقهم حياء عثمان وقضاه علي رضي الله عنه وفاطمة سيدة نساء أهل الجنة وحسن حسين سيدات شباب أهل الجنة وحمزة أسد الله أسد رسول الله صلى الله عليه وسلم. اللهم اغفر لعباس وولده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغض أبغضهم وخير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم لا تشوي خلقنا في النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين حمدا يعافي نعمه ويكافئ مزيدا. واعف عنا يا كريم يا رحيم يا رب لك الحمد يا الله. يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك ومجدك. اللهم لا نحصي ثناء عليك كما أثنيت على نفسك. جزى الله عنا محمدا صلى الله عليه وسلم ما هو أهله. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. அன்பாலனே இரக்கமுள்ள நாயனே சங்கையானவனே கண்ணியமானவனே யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா ரஹ்மான் எங்கள் எல்லாருடைய சகல விதமான தப்பு தவறுகள் குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னித்து மறைத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் யா ரஹ்மானே எங்களை பெற்று வளர்த்தாலா எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் யா ரஹ்மானே யார் யாருடைய பெற்றோர்கள் எல்லாம் உன்னுடைய அழைப்பை ஏற்றி கபூர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய அல்லாஹ் கபூர் சுவர்க்கத்துடைய பூஞ்சோலைகள் ஒரு பூஞ்சோலையாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் யா ரஹ்மானே யார் யாருடைய பெற்றோரும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய அல்லாஹ் ஆயில நீ நீடிச்சிரியா அல்லாஹ். அவர்களுடைய அல்லாஹ் நோய் இல்லாத சுகதேகளா அவர்களை ஆக்கிறியா அல்லாஹ். யார் யாரெல்லாம் இந்த இடத்துல கடன் பிரச்சனைகளோட சிக்கல்களோட நோய்களோட வந்திருக்கிறார்களோ அனைவருடைய நோய்கள் நம்பலங்கள் அனைத்தையும் நீ குணப்படுத்தியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கட பிள்ளைகளை சாலிஹான முத்தகையான கண் குளிர்ச்சியான பிள்ளைகளாக மாற்றியா அல்லாஹ். யா அல்லாஹ் யா ரஹ்மானே சமூகத்துக்கு பிரயோஜனம் தரக்கூடிய பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் யா ரஹ்மானே எங்கள் எல்லோரையும் ஹராத்தை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். கொடூரமான நோய் நம்பலங்களை விட்டும் எங்கள் அனைவரையும் பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் மனைவி மக்கள்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் யா ரஹ்மானே யாரெல்லாம் திருமணமாகி குழந்தை பாக்கியங்கள் இல்லாம இருக்கிறார்களோ அவர்களுக்கு யா அல்லாஹ் சாலிஹான முத்தகையான குழந்தைகளை அல்லாஹ் ஓண்ட புறத்தால கொடுத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் யா ரஹ்மானே பூரா உலக முஸ்லிம்களுக்கு நிம்மதிய சந்தோஷத்தை கொடுத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் யா ரஹ்மானே பலஸ்தீன மக்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் பலஸ்தீன மக்களுக்கு வெற்றியை கொடுத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் யா அல்லாஹ். இந்த தினத்துல நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் யா அல்லாஹ். அவர்கள் எங்கெங்கெல்லாம் சிரமத்தோட வாழ்கிறாங்களோ அவர்களுக்கு யா அல்லாஹ் நீனே சிரமையா அல்லாஹ் அவர்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். முஸ்லீம்களுக்கு வெற்றியை கொடுத்திரியா அல்லாஹ். முஸ்லீம்களுக்கு தலை நிமிர்ந்து வாழறதுக்கு நீ தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த ஊர் மக்களை நீ பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ். இந்த ஊரை நீ கபூல் செஞ்சு கொள்ளியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்க வாலிபர்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். வாலிபர்களை நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். ஷைத்தானுடைய வலையிலிருந்து இவர்களை நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செஞ்சு கொடுத்திரியா அல்லாஹ். இந்த நிகழ்ச்சிக்கான யார் யாரெல்லாம் ஏற்பாடு செஞ்சார்களோ அவர்களை நீ கபூல் செஞ்சு கொள்ளியா அல்லாஹ். யா அல்லாஹ் யா ரஹ்மான் இந்த நிர்வாகங்களை நீ கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். பள்ளியில வேலை செய்யக்கூடிய ஊழியர்களை நீ கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் நிவர்த்தி செஞ்சு கொடியா அல்லாஹ். எங்கள் எல்லோரையும் நீ கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா
آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم آمين سبحان ربك رب العزة. நேர்கள் இதுவரை மாக்குள ஹாஜி ஃபாத்திமா கார்டன் மஸ்ஜிதுல் நூருல் ஜாமியா ஜும்மா பள்ளிவாசலில் இடம்பெற்ற ஈதுல் அல்ஹா புனித ஹஜ் பெருநாள் தொழுகை மற்றும் குத்பா ஆகியவற்றின் நேர்முக அஞ்சலை கேட்டீர்கள். இந்த பள்ளிவாசலில் இருந்து குத்பாவை நிகழ்த்தியிருந்தார் பள்ளிவாசலில் இமாம்களில் ஒருவர் கல்லெலிய அஷேக் ஆலிஃப் ரஷீதி அவர்கள். அதே போன்று தொழுகையை நடத்தியிருந்தார் அஷேக் ரஷீத் லுக்மானி அவர்கள் வவுனியாவை சேர்ந்தவர்கள். இந்த அளவிலே இன்று இங்கே மாக்குள ஃபாத்திமா கார்டன் மஸ்ஜிதுல் ஜாமியா ஜும்மா பள்ளிவாசலில் இருந்து ஹஜ் பெருநாள் தொழுகை மற்றும் குத்பா என்பன இடம்பெற்றது. பள்ளிவாசலுடைய வரலாறை ஞாபகப்படுத்துகின்றோம். மாக்குள ஃபாத்திமா கார்டன் முஸ்லிம்களின் புதிய ஒரு குடியேற்றமாகும். சுமார் 18 ஏக்கர் நிலப்பரப்பிலே ஹாஜி ஃபாத்திமா இஸ்மாயில் என்பவருக்கு சொந்தமான இக்காணி வழங்கியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. 1963 ஆண்டு இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டதாக வரலாறுகள் கூறுகின்றன. மாக்குளை அனாதை இல்லம் அதனை நிர்வகித்து வந்தவர்கள் இந்த பள்ளிவாசலை கட்டி வக்ஃப் செய்ததாகவும் அதிலே குறிப்பிடப்படுகின்றது. சுமார் 450 குடும்பங்கள் இதுவரை இந்த பள்ளிவாசலை சூழ இதனை அண்மித்து வாழ்கின்றார்கள். ஷாஹுல் ஹமீத், அல்ஹாஜ் மர்சூக், அல்ஹாஜ் மக்கீன், அல்ஹாஜ் மொஹிதீன், அல்ஹாஜ் அனீஃபா ஆகியோரும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தப்பட வேண்டியவர்கள். அதே போன்று இந்த பள்ளிவாசலுக்கான மையவாடி காணியை வழங்கியிருந்த அன்பளிப்பு செய்த மர்ஹூம் மொஹிதீன் ஹாஜியார் அவர்களும் இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய ஒருவர். இந்த பள்ளிவாசலை சூழ தொழிற்சாலைகளில் இருந்து அதிகமானவர்கள் ஜும்மா தொழுகைக்காக வருவதாகவும் பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தினர் குறிப்பிட்டனர். அதே போன்று பட்டலந்த இராணுவ முகாமில் இருந்து உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு இராணுவத்தினரும் ஜும்மாவுக்காக தொழுகைக்காக வருகின்றமையும் இங்கு அவர்கள் ஞாபகப்படுத்திய ஒரு மிக முக்கியமான விடயம். இந்த பள்ளிவாசலுக்கு முன்னால் மாக்குள முஸ்லிம் அனாதை இல்லம் அமைய பெற்றிருக்கின்றது. நூற்றுக்கணக்கான அனாதை முஸ்லிம்களில் வாழ்விலே ஒளியேற்றிய ஒரு அனாதை இல்லம் மாக்குள முஸ்லிம் அனாதை இல்லம் என்பதும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு முக்கிய இடம். தொடர்ந்து இங்கே நன்றியுரை இடம்பெற இருக்கின்றது. அதனை வழங்குவதற்காக இப்பள்ளிவாசலினுடைய நிர்வாக சபையினுடைய செயலாளர் அல்ஹாஜ் ஃபெரோஸ் நூருடீன் அவர்களை நாம் அழைக்கின்றோம். Bismillahirrahmanirrahim. On behalf of the administration and the board of trustees of Masjidun Nurul Jamia, I take this opportunity to extend our thanks and our gratitude to all the broadcasting corporation and to continue this service right throughout all the villages. This is a great thing they are doing and introducing the people like us. And also on behalf of the Mahalla of Masjidun Nurul Jamia and all those who have attended for this Jamaat, I extend my thanks. Thank you very much. Alhamdulillahi Rabbil Alamin. பள்ளிவாசலுடைய நிர்வாக சபையின் செயலாளர் அல்ஹாஜ் ஃபெரோஸ் நூருடீன் அவர்கள் நன்றி உரை வழங்கியிருந்தார்கள். பள்ளிவாசலுடைய நிர்வாக சபை உறுப்பினர்களை ஞாபகப்படுத்துகின்றோம். அல்ஹாஜ் சஹதி அவர்கள், அதே போன்று அல்ஹாஜ் ஃபெரோஸ், அல்ஹாஜ் ஃபத்தா, ஜனாப் நசீர், அல்ஹாஜ் பஷீர், அஷேக் உமர், ஜனாப் அசார் அவர்களையும் நாங்கள் பள்ளிவாசல் நிர்வாக சபை உறுப்பினர்களை ஞாபகப்படுத்திக் கொண்டு பள்ளிவாசலுடைய ஹத்தீப்மார்கள் அஷேக் ஆலிஃப் ரஷீதி, அதே போன்று அஷேக் ரஷீத் லுக்மானி அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாட்டை நிர்வாக சபை சார்பாக ஏற்பாடு செய்திருந்த அஷேக் எஸ்.எச். அலியார் அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். இன்றைய இந்த ஹஜ் பெருநாள் நிகழ்வுகள் ஹாஜி ஃபாத்திமா கார்டன் மாக்குள மஸ்ஜிதுன் நூருல் ஜாமியா ஜும்மா பள்ளிவாசலில் இருந்து இடம்பெற்றது. இந்த வேளையிலே முஸ்லிம் சேவையினுடைய நிகழ்ச்சி பொறுப்பாளர் பணிப்பாளர் சகோதரி ஃபாத்திமா ரெனோசியா அவர்கள், நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களான எஸ்.எச். முகமது ரீசா, ஏ.எம்.எம். ரலீன், சி.எம்.எம். ஜுபைர், இஷ்பான் ஷாஃப்டீன், சகோதரி ஃபாத்திமா ரீசா ஹுசைன் ஆகியோர் சார்பாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தினுடைய அறிவிப்பாளர்கள் சார்பாகவும் நேயர்களுக்கு புனித ஹஜ் பெருநாள் தியாக திருநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு
முஸ்லிம் சேவையினுடைய பிரதிகள் மூலம் முஸ்லிம் சேவைகளுக்கு அவ்வப்போது பங்களிப்பு செய்கின்ற போர்வையூர் ஜிப்ரி அவர்களுக்கும் இந்த வேளையிலே நாங்கள் நன்றிகள் கூறிக்கொண்டு, மாக்குல மஸ்ஜிது நூர் ஜாமியா ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாகத்தினருக்கும் இந்த வேளையிலே நன்றி கூறிக்கொண்டு, இப்பகுதியிலே இருக்கின்றவர்கள் உதவியோடு இந்த பள்ளிவாசல் மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதையும் கூறி இந்த பள்ளிவாசலில் இருந்து விடைபெறுகின்றோம். இந்த அளவிலே நிகழ்ச்சி தயாரிப்பாளர் இஷ்பான் ஷாஃப்டீன் விடைபெறுகின்றேன். நான் AHM ஃபௌசான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி